ஹாய், வெல்கம் டு பிரபா 24 அஃபீஷியல். ஒரு வழியாக காலையில் இயர்லி மார்னிங் நம்ம ரூம் வந்து செக்இன் ஆயாச்சுங்க. செக்இன் ஆகிட்டு குளித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒரு டயலாக் இருக்குது தெரியுமா, எங்கே கொஞ்சம் நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்னு. ஹோட்டலே இந்த ஏரியாவில் எங்கே இருக்குது நீங்களா சொல்லுங்கள். லேக்குக்கு வந்து கூட்டியிருக்காங்க மேடம். ஆக்சுவலாக இங்கே கேட்டதுக்கு வந்து இங்கே ஹோட்டல் வந்து அவ்வளோவா இது நல்லா இருக்காதுமா, நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்கு 2 ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் நான் எடுத்தது பத்தாதுன்னு இன்னொருத்தவங்களை கடன் வாங்கி எங்களை 2 பேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்ட்டு கன்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, ஆக மொத்தம் வயிறு வந்து கியாக்கியான்னு கத்துது. எங்கே போகிறதுன்னு தெரியல, இங்கிட்டு போகிறதுன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ நின்றுட்டு இருக்கோம். ஆக மொத்தம் சாப்பிட்ணும், பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆக்சுவலாக மதுரையில் ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக கொடைக்கானல் வந்தோம். பட் கொடைக்கானல் வந்து இது மதுரையா கொடைக்கானலான்னு எனக்கே வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா என் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெயில் தாறு மாதிரி அடிக்குது. சரி, எம்மா தாயை பசிக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போமா டிரைவர் தாயே அப்படின்னு சொன்னதுக்கு மேடம் ஒரே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் லேக்கில் போய் விட்டுட்டாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஹோட்டலும் கிடையாது. சரி, அங்கே லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டோம், இங்கே எது நல்ல ஹோட்டலாக இருக்கும் அப்படின்னு. அங்கே இருந்தவங்க கொஞ்சம் வந்து இந்த கோடை தர்பார் இந்த ஹோட்டலில் வந்து சஜஷன் பண்ணாங்க. சரி, சாப்பிட்லான்ட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒரு பதிவை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 1 டே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ டிரைவர் அவங்க. இந்த பாண்டியம்மா 1 டே கிளாஸ் இருக்குது தெரியுமா, அதே மாதிரி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது டிரைவர் வேணுன்னா என் ஃப்ரெண்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். தரமாக ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிறுத்த சொல்ல வேண்டிய இடத்துல நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அங்கே நிப்பாட்டுவாங்க. இதை கூட நான் வந்து சொல்லக்கூடாது, என் எப்பயாவது இருந்து மிரட்டுறாங்க. நான் சொல்லிட்டேன். ஓகேவா, சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். பாய். ஒரு வழியாக கொடைக்கானல் வந்து சாப்பிட்லான்ட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மெனு கார்டு கொடுத்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணக்குள்ள கேமரா ரோலே பண்ணல. இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு வேலை தான் நான் கொடுத்தேன், கேமரா ரோல் ஆன் ஆகுதா இல்லையா, இல்லை வந்து ரெக்கார்ட் ஆகுதான்னு. அந்த அம்மா அதையே ஒழுங்காக பார்க்கல. கேமரா பாருங்கன்னா வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க கூட இருப்பாங்க. எனக்கு இப்போ இருக்கு என்ன காண்டு அப்படின்னா, மேடம் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண முடியல. எனக்கு அவ்வளோ காண்டா இருக்கு. பட் கண்டிப்பா அவங்களோட போட்டோ வந்து போஸ்ட் போடுவேன். ரொம்ப பசி தாங்கவே முடியல. எப்படா ஆர்டர் வந்துட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை படிச்சு தின்னா கூட என் ஆத்திரம் அடங்காது. நிறைய கிளிப்ஸ் வந்து அந்த பொண்ணு மிஸ் பண்ணிடுச்சு. நான் அழகாக ட்ரை பண்ணிட்டு வந்தேன், அதை எடுக்கலை. கேட்டால் வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த அம்மா வந்து ப்ளே பண்ணவே இல்லை. இப்போ பிளேட் வந்துடுச்சு. இன்னும் ரொம்ப புத்தி வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டு பேசலாம். கீ ரைஸ். வெஜ் ஃப்ரைட் ரைஸா? நம்ம கேட்கலையே. இது கீ ரைஸானோ? கீ ரைஸா? ஆன்லைன் ஆடி இருக்கு. இப்போ கூட எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட், இந்த பொண்ணு ஆன்ல வச்சிருக்கா வச்சிடலையா அப்படின்னு. நான் வந்து ஆக்சுவலாக கீ ரைஸ் சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி கிரேவாக இருந்துச்சு. கொடைக்கானல் கிளைமேட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சூடாக பைப்பிங் ஹாட்டில் வந்து சாப்பிடணும்னு நினச்சேன். அதனால சரி கீ ரைஸ் ஓகேவா இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ், குஷ்கா, பிரியாணி இந்த மாதிரி தானே தின்னுட்டு வரோம். ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தின்போம் அப்படின்ட்டு கீ ரைஸ். இவன் என்னமோ வாங்கியிருப்பா. என்னது? மட்டன் பிரியாணி. நம்ம
மதுரையில் கிடைக்காத மட்டன் பிரியாணி கொடைக்கானல் வந்து சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக கீ ரைஸ் வந்து இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே வந்து வெஜ்ஜீஸ்லாம் போட்டு தராங்க, நல்லா இருக்கு. நீங்கள் கொடைக்கானல் வந்தால் இந்த கோடை தர்பார், அதாவது ஸ்ட்ரெயிட் இந்த லேக்குக்கு போகிற வழியிலேயே இந்த ஹோட்டல் இருக்குது, கோடை தர்பார்னு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு வரேன். இப்போ மேடமோட பிரியாணி டேஸ்ட் பண்ணலாமா? கீ ரைஸ் வந்து அடிப்பொடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து கீ வந்து சேர்க்கவே மாட்டேன், உங்களுக்கே தெரியும். மில்க்கு, டீ, காஃபி, கீ எதுவுமே சேர்க்க மாட்டேன். பட் இங்கே வந்து கீ ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டாப் நாச்சாக இருக்குது. மேபி இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? இந்த பிரியாணி வந்து ஒரு மாதிரி ரொம்ப அரோமாவே சூப்பராக இருக்குது. ஆவி பழக்குது. ரொம்ப எடுக்கக்கூடாதுல, பொழைச்சி போன ஒன்று விடுறேன், சரியா? கொஞ்சம் ஆக்சுவலாக பிரியாணி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் வந்து ரைத்தா. எனக்கு ஆக்சுவலாக இது பிடிக்காது, ஸோ அதை வந்து நான் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் அவிச்ச முட்டை, சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை எடுத்து ஒரு பைட் வச்சிடலாமா? நீங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த ஹோட்டல்ல. ஏண்டி நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. திங்கிறது என்னவோ காக்கா கொத்துற மாதிரி தான், சீன் வந்து ஏதோ 2 அண்டா சாப்பிட்ற மாதிரி இதே சாப்பிடுங்க. இந்த ஹோட்டல் சுற்றி சரௌண்டிங் வந்து சூப்பராக இருக்கு. பின்னாடி மலை, அதுக்கு பின்னாடி ஸ்கூலு, நடுவில் இந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்குல்ல, ஹைட்டாக இருக்குல்ல, அந்த மரம். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கம்மியில் சொல்லிட்டு போங்க. என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இதெல்லாம் மதுரையில் வந்து போட மாட்டேன், ஆக்சுவலாக போட்டே வந்து ரொம்ப நாள் மேலே ஆயிடுச்சு. அங்கே சவுதியில் இருக்கிறப்ப போட்டுப்பேன், இங்கே இருக்கிறப்ப போட மாட்டேன். பட் இந்த மாதிரி எங்கேயாவது அவுட்டிங் வந்தால், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு பிரேஸ்லெட் பார்க்க வந்திருக்கோம். இந்த பிரேஸ்லெட் சார்ம்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. இந்த குட்டி பாண்டா, எலிஃபெண்ட்டு, யூனிகார்னு, அப்புறம் இந்த மியூசிக் சிம்பிள்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நானும் வந்து வாங்கலான் இருக்கேன். எப்படி நீங்களா ஓனா மேக் பண்ணுவீங்களா? சொந்தமா பண்ணுவீங்களா? ஆள் வச்சு பண்ணுவீங்களா? இது அந்த கால்ல கட்டுறது, திருஷ்டி கயிறு, கால்ல கட்டுறது, திருஷ்டி கயிறு வந்துட்டு டிஃப்ரென்ஸா இருக்கே ரொம்ப. எல்லாமே கயிறு அந்த அளவு உங்களுக்கு கட் பண்ணிட்டு அந்த ஷாம் மட்டும் வாங்கி வச்சு எல்லாமே வீட்டில் எடுத்துட்டோம்.
கேமராமேன் போட்டிங் அண்ணா வந்து வீடியோ எடுங்க வாங்க. இது சரி, நிறைய இது வந்து நாங்க கடையில வாங்குறத விட சொந்த தான் நிறைய. அப்ப இதெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பீஸ் ஓடுங்க, நிறைய மூவ் ஆகும். அந்த காலில் கட்டுற டிஸ்ட்ரிக்ட் ஏன்ட்டா வாங்கினாலும் ஏன்ட்ட தான் வருவாங்க. அதே மாதிரி பார்த்த போன் கேமு காலில் கட்டுறது அந்த இப்போ கையில் போகிறது நாங்கள் தான் ரெடி பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் தான் ரெடி பண்ணுறோம். இன்ஃபினிட்டி சாமா எல்லாமே தனித்தனியாக வரோம், வாங்கி நாங்களே ரெடி பண்ணுறோம். மூணு இடத்துல இருந்து வரும். உங்க நேம்? என் பேர் சவுந்தரராஜன். உங்க கடை எங்க லொகேட் ஆயிருக்கு? இது வந்து லேக்ல வந்து 17 சொல்லுவாங்க, அதாவது சிறுவர் பூங்கா பக்கத்துல. இது வந்து போட் ஹவுஸ் முன்னாடி தான் இருக்கும். ஐசிஎஸ் பேங்க் இருக்கு. ஷாப் எப்போ ஓபன் பண்ணுவீங்க? 9 o'clock. டைம் ஈவினிங் நைட்டு 8 o'clock. 8 o'clock வரை. இதெல்லாம் நீங்களா ஓனா மேக் பண்ணிப்பீங்க? ஆமா. இல்ல எல்லாமே கிடையாது, இந்த மாதிரி திங்ஸ் தான். இதெல்லாம் வந்து கடையில வாங்க. ஆன்லைன் டெலிவரி உண்டு. ஆன்லைன் கேட்டாங்கன்னா செய்யலாம், கேட்டா பண்ணுவீங்க. வாங்கலாம். ஓகே. மேபி நீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா லேக் பக்கத்துல அண்ணாவோட கடை இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. பொம்பளை பிள்ளையா இருந்தாலே வந்து தோடு வேணும், செயின் வேணும், கிளிப்பு வேணும், அது வேணும், இது வேணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் வந்து சூப்பர் யூனிக்கா இருக்கு. இதுல நிறைய வந்து குழந்தைங்களுக்குரிய ஐட்டம் நிறைய இருக்கு. யூனிக்கா என்னால பண்ண முடியல. நிறைய இருக்கு. டோரிமான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ இந்த பொம்மை பேர் எனக்கு தெரியல. யூனிகார்ன் தான்ப்பா நிறைய இருக்கு. குட்டி குட்டி கலர் பேண்ட் சைஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாக் கிளிப்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் காட்டுவீங்களா, பசங்களுக்குலாம் எதுவுமே இல்லையான்னு கேட்டா பசங்களோட வெரைட்டி இந்த இருக்கு. ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கமான கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கொடைக்கானல் வந்தீங்கன்னா அண்ணன் கடையை விசிட் பண்ணி ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி கடைக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு பிடிச்ச பையன் எல்லாம் இருக்கான். இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, குட்டி குட்டி அந்த ஹேண்ட்பேக்ல எல்லாம் அந்த கீ செயின்ல பக்கத்துல மற்றவங்க விட்டுக்கலாம். இது வந்து காலில் இப்போ திருஷ்டி காய் வந்து டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இப்பெல்லாம் யாரு வந்து கருப்பு கயிறு போடுற அந்த மாதிரிதான் வித்தியாசமா யூனிக்கா வாங்கி ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த இன்விசிபிள் செயின். இது பார்க்க சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த இன்விசிபிள் செயின் இதெல்லாம் வந்து பார்க்க வந்து ப்ரிட்டியா இருக்கும். பட் வியர் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டியா இருக்கும். இந்த அச்சோ நீங்க அதை பாரு. இதோ இன்விசிபிள் செயின் நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க லக்ஷ்மி டிசைனு சென்டர்ல. இங்க பாருங்க எந்த டிசைனும் கிடையாது, அதாவது சென்டர்ல ஏதாவது சாரி பிடிக்கிட்டு ஆஃப் சைடுக்குலாம் வியர் பண்ணா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து நம்ம என்னதான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த கேரளா டிசைன்லாம் வந்து ரொம்ப வந்து வியர் பண்றாங்க. இந்த இதெல்லாம் பாலக் டிசைனு, இதுலேயே வந்து மெரூன் கலர் ஸ்டோன் இருக்கு, இதுலேயே வந்து கிரீன் கலர் ஸ்டோனு. இதோ கேரளா பிரைட்லாம் இதை வந்து வியர் பண்ணியிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்விசிபிள் குயிட்டா இது வந்து மாங்காய் டிசைன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச தாமரை பூ ஒரு மாதிரி திக் பிங்க் கலர்ல இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருந்த ஒரு விஷயம். லவ்வர்ஸ் கேக்லாம் வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கும். ஆக்சுவலா இது வந்து இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இதுக்குரிய இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்குரிய அந்த பியர் வந்து கொடுத்துருப்பாங்க உள்ள. இதை நம்மளே ஓப்பன் பண்ணி மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரி நல்ல மெமரிஸாகவும் இருக்கும். உங்களுடைய லவ்டு ஒன் பார்ட்னருக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும். ஸோ வந்து வாங்கி கொடுங்க வந்தால் மறக்காம. இதுலேயே வந்து 2 கலர் இருக்கு. இது வந்து பர்பிள் கலரோட,
பட் அந்த பியர் கலர் என்னவோ ஒண்ணுதான், ஒயிட் கலர் மட்டும்தான். ஆக்சுவலாக இந்த ஒரு வித்தியாசமான ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு கியூட் டாலு இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வாங்கி நம்ம டேபிளில் வச்சா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஆன்லைன்லேயே இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரிலாம் வருவோம்ல கொடைக்கானல் ஊட்டி போகிறப்ப, அதனால குட்டி குட்டி ஷாப்புக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பொம்மை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது வந்து ஆக்சுவலாக ஒரு மினி கேமரா மாதிரி, குழந்தைங்க யூஸ் பண்ணுற கேமரா மாதிரி. ஒரு கியூட்டோட ஒரு பெல்லோட இருக்குது. ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பின்னாடி ஏதோ ஒரு பூத கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இருங்க, கரெக்டாக நாங்கள் செட் பண்ணிக்கணும். நரம்பு தளர்ச்சியோ கையின் தாடாது. இங்க நம்ம பண்ணிட்டே இருந்தா உள்ள ஒரு 4 கார்ட்டூன் இருக்கு. அது வந்து சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா இப்போ? அவ்வளவுதான்.